குட் பேட் அக்லி படத்துல வந்து ஒரு டைலாக் வரும். அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று நடிச்சிருக்காரு. விட்டுட்டு போன பவரை எப்பொழுது வந்திருக்கானோ. இதுக்கு நடிச்சதை பார்த்துட்டு பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கத்தி திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து இந்த கொக்கோ கோலா அவங்க அதுக்கு எதிராக வந்து ஒரு டைலாக் பேசினார். ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே கொக்கோ கோலா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் படத்துல நடிச்சாரு. ஸோ அதனால வந்து அந்த படத்துல வந்து எதிராக ஒரு டைலாக பேசும்போது எதிர்மறை விமர்சனங்களும் நிறைய இருந்துச்சு. ஸோ இப்ப வந்து அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி எந்த படத்துலயும் அது மாதிரி டைலாக் வந்து பேசல. அதே மாதிரி எந்த இடத்துலயும் வந்து நான் வந்து விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் எதிர்க்கு கொடுக்கவே இல்லை. நான் இன்னைக்கு எந்த கூட்டத்தையும் கூட்டினது இல்லை பாய், உங்களுக்கே தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சன்ரைஸ் காஃபி தூள் விளம்பரத்தில் வந்து நடிச்சார். அவரும் வந்து நம்ம சிம்ரன் மேடமும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. ஏன்னா அப்போ வந்து ரேசிங்ல வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தாரு. ஸோ அப்போ வந்து பைசாவுக்காக ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து நடிச்சார். ஸோ இப்பயும் அதே மாதிரி தான் ஸ்பான்சர் பண்ற அஜித் குமார்ன்ற ஒரு ரேசிங்ல வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. அப்போ கூட வந்து வெளிநாட்டு கம்பெனிக்கெல்லாம் வந்து நடிக்கல. இந்தியன் நாட்டில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்திய நிறுவனமான ஜியோ வந்து இந்திய நிறுவனம் தான். ஸோ அதுல ஒரு பகுதி தான் இந்த குளிர்பான நிறுவனம். அதுல வந்து நடிக்கிறாரு. சோ அதுல வந்து என்னதான் உங்களுக்கு பிரச்சனை தெரியல. ஏன்னா வந்து இப்ப ரசிகர்கள் வந்து அவங்களே வந்து கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் படுறாங்க. ஏன்னா அவங்கள சொல்லி தப்பு இல்லை. ஒரு நடிகர் வந்து அவர் இத்தனை வருஷமா நம்ம வந்து பின்பற்றுறோம். இத்தனை வருஷமா வந்து அவர் வந்து சொல்லும் போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றாரு. சோ அது தகுந்த மாதிரி நான் வந்து நடந்து இருக்கும்போது நம்ம சொன்னவரே இப்படி மாறி பண்றாருன்றது ஒரு ஆதரவுல பண்றாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சினிமா துறைக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து ரேசிங்ல வந்து பெரிய ஆளா வரணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் சினிமா துறையே வந்தாரு. சினிமாவில் வந்து நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ அந்த காசை வச்சு ரேசிங்ல போயிட்டு பண்ணலாம். ஏன்னா பழைய ஹிஸ்டரியை பார்த்தா தெரியும் அவரோட பெரிய ரேசரா வரணும்ட்டு ஒரு ஆசை. ஸோ அந்த டைம்ல காசு இல்லாத பட்சத்துல தான் அவர் வந்து மாடலிங் பண்றாரு, சின்ன சின்ன ஒர்க் பண்றாரு, மெக்கானிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கூட வந்து ஆதரவுப்படல. இப்படி பண்றாரு இப்படி பண்ணிட்டு ஒரு எதிர்மறை விமர்சனங்களும் பண்ணல. சொந்த ரசிகரே வந்து கும்பிடுறாங்க, இவர் தலைவர் பண்ணிருக்கூடாது இப்படி பண்ணி. நான் கூட சொல்றேன் இப்படி பண்ணிருக்க கூடாதுதான். ஆனா அவரோட லட்சியம் ஒண்ணு இருக்குல்ல. சோ அதுக்காக இப்ப அவர் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய லட்சியம் வந்து அடையணும்னாக்கா ஒரு விஷயத்த இழந்துதான் ஆகணும். சோ அவருடைய இந்த விஷயத்த வந்து இழந்திருக்காரு. அதுதான் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணணும். சோ அதை விட்டுட்டு இதை வந்து ஊதி பேசாதது ஒரு பிரச்சனை கிடையாது. காலம் மாறிவிட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபாரத்தை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். தலைவர் வந்து வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை வந்து ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுறது வந்து தப்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய். என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவேன்.